எப்பொருள் யார் யாரை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஒன்பது அறிவு. யார் யார்வை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. யார் சொன்னாலும் கேட்டுட்டு உன்னுடைய அறிவை வைத்துக் கொண்டு நீ ஆராய்ச்சி பண்ணுங்கிறார். இதுதான் வெளியே கேட்கின்ற அறிவு. வெளியே கேட்கின்ற அறிவு. அப்ப உள்ள கேட்கிற அறிவுன்னு ஒண்ணு இருக்கு. உள்ள கேட்கிற அறிவு. உங்க இது வரல ஐயா. நான் பேசுறது கேக்குதுங்களா? கேக்குதுங்க ஐயா. உங்க முகம் தெரியல ஐயா. முகம் தெரியலையா? வருது பாருங்க, இப்போ வருது பாரு. அம்மா பரமையா வருது வருது. தெரியுங்க ஐயா. அருமையா சாப்பிட்டுருக்கீங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். பரமேஸ்வரிக்கு வாழ்த்துக்கள். அது பருப்பு மூஞ்சி பாரு சிரிப்பா வந்துருச்சு பாருங்க. நல்ல பருப்பு குழம்பும் காய், அப்புறம் அது சோறு பருப்பு குழம்பு, அப்புறம் சோறு ரசம், அப்புறம் சோறு மோர், அதையும் சாப்பிடுங்க. அது கொஞ்சம் அது சாப்பிட்டீங்களா இல்லையா? அது போதும் போதும். சாப்பிட்டேன். மாங்காய் துவையல் ஐயா. அருமை அருமை. உங்க பொரியல் அற்புதம். நான் சாப்பிட்டேன், எனக்கே திருப்தி ஆயிடுச்சு. ஆஹா, இது அடுத்த தடவை வந்து ஒரு 10 நாள் கழிச்சு இலை போட்டு சாப்பிடலாம். இலை போட்டு அவங்க உட்கார வச்சு மண்டையை தட்டலாம். நாம சாப்பிட்டு வெளியே வந்துடலாம். புரியுதா? தலைவாழை இலை போட்டு சாப்பிடலாம், அதுல ஒண்ணும் பண்ணாது. ஆனா அதுக்கப்புறம் நாம இந்த அறிவு பெற்றிருந்தால் போதுமானது. இப்ப இது நம்ம மறுபடியும் 2 நாளைக்கு 2 நாள் நீர் பயிற்சி போட்டா சரியா போகும். 2 நாள் பாருங்க. ஒருத்தர் புற்றுநோய்க்கு அங்க இருந்து கூப்பிடுறாங்க. கடைசி நிலைக்கு போயாச்சு. வேடி அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க. சரி சரிங்க. ஆமா, நம்ம அறிவியல் கூட கொண்டு போறக்கே ஒருத்தர் நம்ம அறிவியலுக்கு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? பேட்டரி மின்சாரம், அணு மின்சாரம். நீ அதாவது அணுக்கரு நடிந்த விசை கொண்டு போறதுக்கு கும்பகோணத்துல வெங்கடேசன் புத்தகத்தை வாங்கி படிச்சுட்டு இருக்கிறாங்க. பாருங்களேன், வெங்கடேசன் புத்தகத்தை வாங்கி படிச்சுட்டு இருக்கிறாங்க. அவரு தாவேக்கால் இருக்காரு, விஜய் கட்சியில தான் இருப்பாரு தெரியுது. அவர் பார்த்தாரு, இதை நம்ம கொண்டுட்டு போலான்னு சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு அவர் சித்தர் கொள்கை உடையவர். பாருங்க, சித்தர் கொள்கை உடையவர். கண்டிப்பா சொன்னேன். சரி, அதெல்லாம் இருக்கு. இது நம்மளுடைய அணுக்கரு நடிந்த விசை விரைவில் அறிமுகப்படுத்தப்படும். அதுக்குதான் நடந்துட்டு இருக்கு. நம்ம விஷயத்துக்கு வருவோம். எப்படி சாப்பாடு நல்லா ஐயா? ஒரு இந்த கொரோனாக்கு அப்புறம் நிறைய பேர் அந்த உணவுல கொஞ்சம் விழிப்புணர்வு அடைஞ்சிட்டாங்க. இயற்கை உணவுக்கு கொஞ்சம் மாறி இருக்காங்க. இந்த டைம்ல நீங்க அங்கங்க இந்த மீட்டிங் போட்டீங்கன்னா மக்கள் கொஞ்சம் வெளிப்பட. ஆமா ஆமா ஆமா. ஏன்னா உங்களுக்கு கொரோனா மருந்து தவறுன்னு எல்லாத்துக்கும் தெரியும். அது வந்து ஆளை கொல்ற மருந்து, கொல்றதுக்கு தான் போட்டிருக்கானுங்க. கொலை செய்யறது நிறைய லட்சம். இந்தியாவில மட்டும் பல லட்சம் பேர் இறந்து போனாங்க. அதை அந்த மருந்து போட்டுதான், அந்த மருந்து போட்டுதான் இறந்து போனாங்க. அது எல்லாருமே. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் கொஞ்சம் உணவுல நிறைய கொஞ்சம் கவனம் செலுத்துறாங்க ஐயா மக்கள். அந்த முன்ன நீங்க ஊருக்கு போய் இந்த மீட்டிங் மாதிரி போட்டேன்னு சொன்னீங்க இல்லைங்க ஐயா, அந்த மாதிரி இப்ப எதுவும் பண்ணனா அது மரியாதை வராதுமா. அதுல அப்ப இருந்த மரியாதை இப்ப இல்ல. ஆமா, இருந்த இடத்துல சொல்லிக் கொடுக்கணும். இருந்த இடத்துல தான் சொல்லிக் கொடுக்கணும். அது நாம எப்படி பண்ணானா, இப்ப நாம வந்து இப்ப நீங்களா பயிற்சி கொடுத்து நல்ல ஆரோக்கியம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம சந்திக்கலாமே தவிர, நம்ம சந்திக்கலாம். நாம வந்து என்னோட இடத்துல அதான் இடம் வாங்கிட்டோம்ல. ஒரு ஏக்கர் இடம் வாங்கியிருக்கேன் இல்லையா? அது அநேகமா 4-5 நாள்ல மோட்டார் கொஞ்சம் இதாயிடுச்சு. அப்புறம் அது சரி பண்ணி அநேகமா ஒரு 4-5 நாள் மோட்டார் மாட்டிடுவோம். மாட்டி வேலியெல்லாம் போட்டாச்சு. அரச மரம் ஆலமரம் வைக்க போறோம். ஒரு 4-5 அரச மரம், 6 அரச மரம், அப்புறம் மரம் பெரிய மரம் மட்டும் வைக்க போறோம். அரச மரம், ஆலமரம், புளிய மரம், இந்த மரம் மட்டும், மாங்காய் மரம், இந்த மாதிரி அந்த பெரிய பெரிய மரம். வேப்ப மரம், புங்க மரம். இது மட்டுமே. வேப்ப மரம், புங்க மரம், ஆலமரம், அரச மரம், இது மட்டும் தான். வேற ஒரு 10 மரத்தை வச்சா முடிஞ்சு போச்சு. ஒரு தண்ணி கட்டிட்டு ஒரு 6 வேலி போட்டாச்சுங்களா? இப்போ வேலி போட்டாச்சு. வேலி போட்டாச்சுன்னா என்ன வேலி போட்டிருக்குன்னா, நைலான் வேலி போட்டிருக்கிறோம். கம்பி வேலி, நைலான் வேலி. அப்ப அவர் ஒரு கோழி வளர்த்துறாரு, நாட்டுக்கோழி. அவர் 100 கோழி வச்சு நடத்திட்டு இருக்காரு. அது வந்து நைலான் வேலி போடுறதுக்கே இன்னைக்கு ஒரு 10,000 ரூபாய் வேணும். சரி சரிங்க. அதுக்கே 20,000 வேணும். அவங்க போட்டாரு. இப்ப அதுக்கு வந்து ஏற்கனவே மின்சாரம் இருக்குது. அதுக்கு நம்ம மின்சாரத்தையே கொண்டு வந்துடலாம். பார்ப்போம். நம்ம மின்சாரத்தையே அடுத்தது நான் பெருசா செஞ்சுட்டுன்னு வச்சுக்கோங்க. 20 ரூபாய் செஞ்சுட்டு நான் ஒரு
ஒரு ஒரு சின்ன குட்டி விமானத்தையே ஓட்டிடலாம். அதெல்லாம் எனக்கு அந்த டெக்னிக்கல் தெரிஞ்சு போச்சு, இப்படிதான் செய்யணும். பார்ப்போம். முதல்ல விஞ்ஞானிகள் புரிய வைக்கலாம். சரி, நம்ம விஷயத்துக்கு வரலாம். சொல்லுங்க ஐயா. அப்போ அந்த இப்போ இந்த இந்த நீங்க ப அரிசி பருப்பு சோறு, அப்புறம் வந்து ரசம், ரசம் சோறு, அப்புறம் வந்து மோரு சோறு சாப்பிட்டுருக்கீங்க. அப்புறம் காய்கறி பொருள் சாப்பிட்டுருக்கிறீங்க, அப்பளம் சாப்பிட்டுருக்கிறீங்க. அவ்வளவுதான். ரொம்ப சுவையான உணவு, நல்லா ஐயா இருக்கு. ஆனா நான் ஆனா இப்ப இந்த நம்ம பயிற்சி ஆரம்பிச்சதுல இருந்து நேத்து வரைக்கும் சாப்பிட்ட மாதிரி இன்னைக்கு சாப்பிட்ட உணவு உடம்பு திருப்தியா ஏத்துக்கல ஐயா. ஏத்துக்காது. ஆமா, ஏத்துக்காது. ம். ம். என்னமோ பண்ற மாதிரி வாமிட் வர மாதிரி ஆமா, ஏத்துக்காது. அது ஏத்துக்காது. இருந்தது இருந்ததுங்க அடுத்தவங்க ஐயா. அடுத்தவங்களும் போட்டி போட்டிருக்காரு, சாப்பிட்டாச்சு. இதே தான் அவங்களுக்கு பண்ணிட்டு இருக்குது. உங்களுக்கு வந்து நோய் நெய். இப்ப அது வாந்தி வருதுன்னா அது வெளியே கொண்டு வந்துடும். அதுக்கு தான் நீர் பயிற்சி பண்ணி வெளியே எடுத்துடலாம். நீர் பயிற்சி பண்ணி ம், வெளியே எடுத்துடலாம் ஐயா. அவங்க நீர் பயிற்சி பண்ணல பாரு. ஒரு புற்றுநோய்க்கு வந்து இறைச்சி சாதாரண உணவு தின்னு தின்னு புற்றுநோய் வந்துருச்சு. அப்புறம் கூப்பிட்டு பேசினாங்க. போட்டிருக்கேன் பாருங்க. போட்டிருக்கேன் பாருங்க. 4 நாள் பயிற்சி கொடுக்குறேன். அப்புறம் வேணா 100 நாள் 180 நாள் நல்லா இருன்னு சொல்லியிருக்கிறேன். இப்போ பெண்ணுன்னு நினைக்கிறேன். பெண்ணுன்னு நினைக்கிறேன், ஆண் கிடையாது, பெண்ணுன்னு நினைக்கிறேன். இறப்பையில கேன்சர் எடுத்துருது. இறப்பையில பாருங்க எங்க வந்து நிக்குது பாருங்க. அதான் பாருங்க ஐயா. நேத்து பேசிட்டு இருந்தா, உணவு பாதையில வந்து அங்க கேன்சருமா, உணவு பாதை வந்து இங்க உணவு குழாய் கேன்சருமா, இறப்பையில வந்து இறப்பை கேன்சர், எல்லாம் அல்சர் தாங்க. அல்சர் அல்சர் தான் கேன்சரா மாறும். அல்சர், அல்சர் கேன்சர். ம். ஐயா இங்க ஒரு ம். ஒரு பொண்ணுக்கு வயசு ஆ, 35 40 வயசு இருக்குங்க ஐயா. அவங்களுக்கு வந்து நேத்து வந்து என்ன பார்த்து கேட்டாங்க. வந்து ஆ, குடல் வந்து கீழ இறங்கி இருக்கு. அது வந்து ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லி டாக்டர் சொல்றாங்க. ஆ, அவர் வந்து ஐயா சரி பண்ணுவாரான்னு சொல்லி கேட்டாங்க ஐயா. உள்ள கழிவு ஏதாவது வியாதி இருந்தா சரி பண்ணுவாரு. இது என்னன்னு தெரியல. ம். நீங்க ஐயாவே டைரக்ட்டா ஐயா கிட்டயே பேசுங்கன்னு சொல்லி உங்களோட ஃபோன் நம்பர் குடுத்தேங்க ஐயா. நல்லது பண்ணாது. இறங்கிய குடல் இறங்கிடுது. இறங்கிருச்சாங்க ஐயா. அது வந்து ஆ, சரி பண்ண முடியுங்களா? குடல் பிதுக்க படல. அது அதெல்லாம் கழுவுறத, உடம்ப கழுவுறது சரியா போயிடும். சரி ம். சரிங்க ஐயா. அது இறங்கியான்னு பேரு. வாத நோய். வாதத்துல ஒரு குடல் பிதுக்கி வெளியே குடல் இறங்கிடுதும்பாங்க, குடல் பிதுக்கிடுமாங்க. அறுவை உள்ள தேய்ச்சி விடுவா, மறுபடியும் வந்துட்டு இருக்கு, மறுபடியும் நிக்கிற. அது வந்து போலிங்க. அது சும்மா தற்காலிகம். அது அதெல்லாம் குணப்படுத்தவே முடியாது. எவனாலையும் குணப்படுத்த முடியாது. ஆ. ம். அது ஹெரண்யான்னு சொல்லுவாங்க. ஹெரண்யா வேற, இது ஹெரண்யா என்னன்னா ம். குடல் பிதுக்கு நோய். சரி அதாவது சரிங்க ஐயா. குடல் கீழே இறங்கும், பிதிக்கிட்டு வெளியே வரும். தூப்ப பார்ப்போம்னா ஒரு புடலங்காய், ஒரு எலுமிச்சைக்காயாட்டு வெளியே வீங்கிட்டு வரும். ஆ. ம். அந்த குடலு, அந்த குடலுக்கும் குடல் இருக்கு இல்லைங்க, பெருங்குடல் சிறுகுடல் எப்படியே இருக்கட்டும், அந்த குடலுக்கும் உடலுக்கும் சம்மந்தம் ஒரு சின்ன திரை செவ்வு மாதிரி இருக்கு. அந்த சவ்வு கிழிஞ்சு இந்த குடல் பிதுங்கிட்டு தோல்ல வந்து முட்டிட்டு இருக்கும். தோல்ல வந்து மூடிட்டு இருக்கோம். முட்டிட்டு இருக்கு. அந்த முட்டுறப்ப அது அது வெளியே வரும். அது வயிறு வலி இருக்குதாங்க ஐயா. ஆ, ஒரு நாளைக்கு அவங்க 1 நாள் 2 நாள் நீர்வரதம் ஏற்கனவே ஃபாலோ பண்ணி இருந்துகிட்டு இருக்காங்களாம். ஆனா ஆ, ஆ. நீர்வரதம் இருந்தா வலி குறையுதாங்க ஐயா. வலி இல்லையா? அப்புறம் திரும்ப வலி வருதாம். ஆமா, அது அது உண்மை தெரியணும் இல்லையா? இப்ப நம்மளது வந்து 7ஆம் அறிவு. அவங்க அவங்க வந்து 5ஆம் அறிவில் இருக்கிறாங்க. 5ஆம் அறிவில் இருக்கிறவங்களுக்கும் 7ஆம் அறிவுக்கு சம்மந்தம் இருக்குது இல்லையா? நம்ம 7ஆம் அறிவுல சுத்தப்படுத்துறோம். சுத்தப்படுத்தி ஜீரணியை நிறுத்தி, வயிற்றை அமைதிப்படுத்தி, பசி துன்ப சாப்பிட்ட மாதிரிங்கிற நிலைமைக்கு கொண்டு வந்து நிறுத்துறோம். அது வரைக்கும் அவங்க வாதியர்களும் செய்ய முடியாது. மரணாட்டி உழுகு. என்னது? மறுநாடி. மரணாட்டி உழுகு. என்ன அடி உழுகும்? மரணடி. மரணம் வரும், அல்லது அடிச்சா அது இறந்துமா. அப்ப இறக்கத்தானே வேணும். சாதாரண உணவு சாப்பிடும், இறக்கத்தான் வேண்டும். என்னது? ம். சாவுதா ஐயா? நம்ம வந்து நம்மளது இயற்கை சாவு. நம்மளது எப்படி? இயற்கை இயற்கை சாவு. சாவு. நம்மளது இயற்கை சாவு. அவங்களுக்கு வந்து செயற்கை சாவு. செயற்கை ஆகாரம், அதாவது ரத்தத்தையும் பெருங்குடலையும் தகுந்த உணவு முறையில் உள்தூய்மை செய்து எந்த நோயும் எதிர்க்கின்ற வல்லமை பெற்று தானும் நிலைத்து தன் சந்ததியும் நிலைத்து வாழ்கின்ற நிலைக்கு உயர்த்துகின்ற முறைதான் யோக நீர் மருத்துவம். ம். அதை தானும் சாகக்கூடாது, தன் தஞ்சதையும் சாகக்கூடாது. அப்படின்னா நீங்க 16 வயசுக்கு மேல எல்லாரும் உணவு நிறுத்தி ஆகணும். அப்படி ம். நிறுத்துறப்பதான் இந்த இந்த உணவு பாதை, அதாவது இப்ப என்னன்னா இந்த உணவு பாதை நாக்குல இப்ப பாருங்க, இப்ப நாக்குல இருந்து உங்களுக்கு சுத்தமானதான் நாளைக்கு விடுதலை கிடைக்கும் பரமேஸ்வரிக்கு. புரியுதா? ம். ஆ, இப்ப உடம்பு உப்புசமா இருக்குதே இல்லையா உடம்பு? ஆமாய்யா. இப்ப தெரியுது இல்ல, உணவு தொந்தரவு பண்ணுதுன்னு தெரியுதா இல்லையா? சாப்பிட வச்சாச்சு, எல்லாரும் பார்த்தாங்களா? சாப்பிடறது பார்த்தாங்களா? ஐயா. நீங்க சாப்பிடுறது எல்லாரும் பார்த்தாங்களான்னு கேக்குறேன். இல்லைங்க ஐயா. அவங்க வீட்டுல இல்ல. அப்புறம் எங்க அவங்க முன்னாடி சாப்பிடறத விட்டு போட்டு ஐயா போட்டோ
போட்டோ எடுத்து வச்சுக்கேன்ல காமிச்சுக்கிறேன். காட்டு பாரு, தின்னாச்சு அன்னைக்கு தின்னாச்சு பாடுற, பருப்பு குழம்பு போட்டு தின்னாச்சு பாரு, ரசம் வச்சு தின்னாச்சு பாரு, மோர் வச்சு தின்னாச்சு, பொரியல் வச்சு தின்னாச்சு. இன்னும் இருக்கா, இன்னும் 4 நாளைக்கு அப்புறம் தலைவாழை இலை போட்டு சாப்பிட போற, நெய் போட்டு தலைவாழை இலை போட்டு சாப்பிட போற. பாயசம் அன்னைக்கு வந்து ஒரு நாளைக்கு வடை பாயசம் சாப்பிடல, வடை பாயசம் இதை வச்சு சாப்பிடலாம். புரியுதுங்களா? சரிங்க ஐயா, நாடகம் நடத்தி ஆகணுங்க. நாடகம் நடத்தி ஆகணும். அந்த வழி ஏத்துக்கு தான் தெரியும். இது ஒண்ணும் பண்ணாது. ஒரு நாளைக்கு 2 நாள் நீர்ல போடுங்க, சரியா போயிடும். நீங்க இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு தேதி 21. செவ்வாய்க்கிழமை. ஆமாய்யா. ஆமா, தேதி 21 தானே? ஆமா ஐயா. 21, 22, 23 சாயங்காலம் வரைக்கும் போடுங்க. ஐயா மதியம் கூட காய்கறி சாப்பிடாமேவா இல்ல? எதுவுமே கிடையாது உங்களுக்கு. 48 மணி நேரத்துக்கு நீர் பயிற்சி தான். சரிங்க ஐயா, போட்டுட்டுமா? போட்டுருங்க, சரிங்க ஐயா. சீக்கிரம் நல்லா ஆயிரும். வலியும் குறைஞ்சிடும். இப்ப வலி இப்படி குறைஞ்சி பார்த்தேன். எல்போர் அதெல்லாம் பாருங்க, நரம்ப புடிச்சு அமுத்திட்டு இருக்குது. எது? ஆமாய்யா, பாத்தீங்களா? அதெல்லாம் பார்த்துட்டு அது நல்லாயிரும். அது என்னத்த போய் கீழே கொண்டாசீல அந்த வால் மாதிரி அதான் வால் எலும்பு, அதுக்கு பேரு. அதுக்கப்புறம் வால் எலும்பு, அதுதான் குரங்கு. அந்த ஒரு இது மட்டும் பாருங்க ஐயா, கருப்பா இருக்கும் அந்த இடத்துலதான் ஜவ்வு. அதாவது 5 L5 போடு, L5 போட்டிருக்கான் பாருங்க. L5 கிட்ட. அது வந்து என்னாச்சுன்னா அந்த அமிலத்தின் காரணமாக புண்ணாகி வீங்கிடுது. என்னது? புண்ணாகி வீங்கி இருக்கு. வீங்கிருச்சு, நரம்பு போய் அமுத்துது. அனுத்துனா அங்க எலும்பு வலி கிடையாது, நரம்பு வலி. என்ன வலி? அதான் சொல்றாங்க. அது பாரு, குறைஞ்சிருச்சே இல்லையா? எடை குறைஞ்சிருக்கதே இல்லையா? எவ்வளவு குறைஞ்சிருக்கு உங்களுக்கு எடை? எனக்கு இப்ப 1 கிலோ குறைஞ்சிருக்குங்க ஐயா. 1 கிலோ தான் குறைஞ்சிருக்குதா? ஆமாய்யா, நான் ஏற்கனவே மதியம் ஒருவேளை தான் உணவு சாப்பிட்டுட்டு இருந்தேன். சரி, இப்ப போடுங்க. இப்ப எப்படி இருக்கு? அந்த வழியில போயிடுச்சு இல்ல? ஒரு 20% பரவாயில்லையா? 20% தான் குணமாயிருக்கா? ஆமாங்க ஐயா. தினம் 5% வரணுமே, என்ன 20% ஏன் நிக்குது? தெரியலங்க ஐயா. இப்ப சராசரி வேலை செய்றீங்க இல்லையா? செஞ்சுக்கிட்டு தான் ஐயா இருக்கேன். இன்னைக்கு வீடெல்லாம் கூட்டினேன். கொஞ்சம் வலி இருந்தது, அப்புறம் போய் படுத்துக்கிட்டேன். வலி இருந்ததா? சரி. சரி. அப்ப நீங்க 2 நாள் போடுங்க. 2 நாள் நீர் பயிற்சி போடுங்க, சரியா? இல்ல 36 மணி நேரம் போடுறீங்களா? ஆமாய்யா, கம்மியா இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க. ஒண்ணும் பண்ணாதுங்க. அப்படி இல்லைன்னா நீங்க பேரிச்சி மலை சாப்பிட்டு முடிச்சுக்கங்க. புரியுது? பேரிச்சி மலை வேர்க்கல சாப்பிட்டு முடிச்சுக்கங்க. பேரிச்சி மலை வேர்க்கலை இல்ல, பேரிச்சி மலை வேர்க்கலை வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம். பேரிச்சி வேர்க்கலை. சரிங்க, வேக வச்சு சாப்பிடணுமா பேரிச்சி மலை? இல்ல, அப்படியே சாப்பிட்டுக்கலாம். வேர்க்கல்ல ஒரு 50 கிராம், பேரிச்சி மலை 50 கிராம். அதை வச்சு நாங்க அப்படியே வறுத்த வேர்க்கலையே சக்கரையில போட்டு அடிச்சிடணும். வறுத்த வேர்க்கலை சக்கரையில போட்டு நாட்டு சக்கரையில போட்டு அடிச்சுட்டு, அதோட 4-5 அந்த எடை எவ்வளவு இருக்கும் அதுக்கு தவிர பேரிச்சி மலத்தை போட்டு அரைக்கணும். மிக்சியில விட்டு அரைச்சிங்கன்னா ஜவு மாதிரி ஒரு உருண்டை மாதிரி, ஒரு நல்ல லாடு மாதிரி, பழ உருண்டை. அது பேரு வேறு, அதாவது உலர்பழ கண்டுன்னு பேரு. உலர்பழக்கண்டு, உலர்ந்த பழத்தை வைத்து கண்டு செய்வது. கண்டுன்னா இனிப்பு, உலர்பழ கண்டு. அது பேரிச்சம்பழ உலர்பழ கண்டு ரொம்ப அற்புதமா இருக்கும். வேற எந்த உணவும் உங்களுக்கு தேவையில்லை. இதை வச்சு நமக்கு நோய் குணமாக்கிடல. நீங்க அதுக்கே போக தேவையில்லை. எதுக்கு போக தேவையில்லை? காய்கறிக்கு போக வேண்டாம். சரிங்க ஐயா. இதை ஃபாலோ பண்ணுங்க, படப்படம் நல்லா இருக்கு. என்னது? இப்ப அதை வந்து நான் எப்பங்க ஐயா சாப்பிட்டோம்? இல்ல இப்ப இருந்தே தொடங்குங்க. இப்ப இருந்தே தொடங்கிட்டு நாளை காலையில பேரிச்சம்பழம் உருண்டை சாப்பிடுங்க. பேரிச்சம்பழத்தை வந்து ஒரு 50 கிராம் எடுங்க, அது தனியா வச்சுக்க. 50 கிராம் சர்க்கரை எடுங்க, நாட்டு சர்க்கரை. 50 கிராம் வேர்க்கலை எடுங்க, 2-3 ஏலக்காய் போடுங்க. முதல்ல அந்த வேர்க்கலையும் சர்க்கரையை அரைச்சிக்குங்க. அதுக்கப்புறம் அந்த பேரிச்சம்பழம் தூக்கி போட்டு ஒரு அரைங்க. மெது ஞாயிறு அதை உருண்டையா வச்சுக்கோங்க. புரியுதா? எப்ப மயக்கம் கிரிக்கெட் போறது ஒரு உருண்டை சாப்பிடுங்க. சரிங்க ஐயா. அப்புறம் அதுக்கப்புறம் 10 நிமிஷம் கழிச்சு கொஞ்சம் சுடு தண்ணி மாதிரி எதாவது குடிச்சுக்கங்க. சுடு தண்ணி குடிச்சிட்டு மறுபடியும் அதுக்கப்புறம் நீர் பயிற்சி அப்படி கொஞ்சமா பண்ணிட்டே போங்க. புரியுதா? பசி அடக்கிட்டே, பசி இல்லைன்னா அந்த உருண்டை சாப்பிடாதுங்க. பசி வர மாதிரி இருந்ததுன்னா அந்த உருண்டை தூக்கி போட்டுங்க. 2 உருண்டை போட்டுங்க. புரியுதா? உலர்பழ கண்டு இதெல்லாம் பயங்கரமான வேலை செய்யும். அப்புறம் 3 நாள் கழிச்சு நம்ம 3 நாள் கழிச்சு அந்த 2 நாள் கழிச்சு நம்ம ஆசன வாயை சுத்தம் பண்ணிக்கலாம். ஆசன வாயை அப்ப வந்து அழுக்க வந்து நிறைய நிக்காங்க. இதவே நீங்க ஒரு வாரத்துக்கு பண்ணலாம். இதுவே ஒரு வாரத்துக்கு பண்ணலாம். இடுப்பெல்லாம் வத்தணும். இடுப்பு வத்தணும், மூஞ்சியில வத்தணும். சரிங்க ஐயா. ஆமா, 1 கிலோ தான் குறைஞ்சிருக்குது. ஆச்சரியமா இருக்கு.
ஆனா இன்னைக்கு 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 பாத்தீங்கன்னா 2 கிலோ, இன்னைக்கு பாத்தீங்கன்னா 1 கிலோ ஏறிடு. இன்னைக்கு 2 கிலோ சரிங்க ஐயா. ஏறிடு. எடை போட்டு பாருங்க. எடை மிஷின் வச்சிருக்கீங்களா இல்லையா? ஐயா இருக்குங்க ஐயா, நான் பாத்துக்கிட்டே தான் இருக்கேன். எங்க பார்த்து ரிசல்ட் சொல்லணும் இல்லையா? இதை பார்த்தேன் எழுதுறாங்க இல்லையா? குறிப்பு எழுதுறீங்களா? வாழ்க்கை குறிப்பு எழுதுறீங்களா இல்லையா? 150 நாள் குறிப்பு எழுத சொல்லி எழுதிட்டு இருக்கிறீங்களா? வெயிட் மட்டும் குறிச்சுட்டு இருக்கேன் ஐயா. என்ன சாப்பிடுறீங்க, என்ன பண்றீங்க, என்ன வழி, அதெல்லாம் எழுதுறீங்களா? அது எழுதலைங்க ஐயா. ஏன் எழுதல? சரி எழுதுறேங்க ஐயா, நாளையில இருந்து எழுதுறேன். என்ன ஒண்ணு கோவம் தான் வரும் நமக்கு. சொன்னல 150 நாள் எழுத வேணும். என்ன சாப்பிடுறீங்க, என்ன பண்றீங்க எல்லாம் எழுத சொல்லியிருக்கேன். உங்களுக்கு எழுதணும்ல. இதெல்லாம் நான் எல்லாரும் எழுதிட்டு எழுதணுங்க. வரேன் ஐயா. நான் சரிங்க எழுதி ஐயா. கொண்டு வருகிறேன். என்ன அறிவு இருக்குது உங்களுக்கு? எல்லாரும் எழுதலாம். 180 நாள் எழுதணும். எத்தனை நாள்? 180 நாள். 150 நாள். ஆமா, 4 நாள் தான் உங்களுக்கு பயிற்சி கொடுக்க போறேன். மிச்சம் இருக்கிற 185 நாள் நீங்க எழுதி இருக்கணும். 175 நாள் எழுதி உங்களுக்காகத்தான் இந்த காணொலி வச்சுக்கோ. நீங்களே மருத்துவர் ஆயிக்கணும். அதான் அது வந்து எதுக்குன்னா இப்படித்தான் நோய் குணமாகும். இது எல்லா நோயும் ஒண்ணுதான். அது மூட்டு வலியா இருக்கட்டும், முழங்கால் வலியா இருக்கட்டும், குடல் ஹைட்ரோசில்னு சொல்லுவாங்க. ஆண்களுக்கு வந்து விரை வீக்கம்பாங்க. ஹைட்ரோசில், ஹெரன்யா எல்லாம் வாதம். இங்க நீர் இறங்கி பிதிக்கிட்டு வெளியே போகும். அவனுக்கு ஆண்குறிய வீங்க பெருசா 2 கிலோ தொங்கிட்டு இருக்கும். 2 கிலோ தொங்கிட்டு இருக்கும். எப்படி இருக்கும் பாருங்க. ஆண்குறி மட்டும் அங்க மட்டும் 2 லிட்டர் பேக், இந்த பக்கம் ஒரு லிட்டர் கேனு, இந்த பக்கம் 1 லிட்டர் கேனு கட்டி தொங்கிட்டே எப்படி இருக்கு? அதை தாங்கிட்டு உட்கார்ந்து இருக்கான கருமம் என்னது பாருங்க. நோயெல்லாம் எப்படி நீங்க எல்லாம் போய் நோயை பார்த்தீங்கன்னா தெரியும். நேர அதான் கொடுமை. ஏன்னா இதை தீர்க்கவும் முடியாது, இது நல்லாக்கவும் முடியாது. என்னது பட்டினி போட்டுதான். பட்டினி பாருங்க. அப்புறம் சோனம் வாங்சு பட்டினி போட்டிருக்காரு. ஏன் ஒரு சாகுல? உடம்புல நல்லா இருக்குன்னு எழுதிட்டாங்க. உடம்புல நல்லா தான் இருக்குது. உள்ள உயிர் உறுப்புகள் அருமையா. நீங்க உயிர் உறுப்பு பாதிக்காதல அப்படியே பரமேஸ்வரி தயங்குறீங்க என்னையா? சரி ஐயா, நான் சாப்பிடுறேன் நீங்க சொன்ன மாதிரியே. 48 நீங்க இப்ப சோனம் வாங்சி வந்து 20 நாள் இருந்திருக்காரு. 22 நாள் ஆச்சு. உள்ள உறுப்புகள் நல்லா தான் இருக்குன்ட்டாங்க. உள்ள உறுப்புகள் நல்லாதான் இருக்கு. அப்புறம் என்ன? நீர் சத்து தான் குறைஞ்சு போச்சு. அப்புறம் அவர் சாக மாட்டேன். ஆனா அந்த மலத்தெடுக்கலாம் அவர் செத்து போயிடுவாரு. அது வேற. அப்ப ஓய்வு இருக்கிறப்ப உள்ளுறுப்பு சாவதில்லை. அப்ப செய்ய வேண்டியதானே? நீர் பயிற்சி செய்ய வேண்டியதானே? ஐயா நீங்க சொல்லலன்னு சரிதான். இப்ப நான் சொல்றேன்ல 2 நாள் போடுங்கன்றேன். சரிங்க ஐயா. 2 நாள் தானே போட சொல்றேன். அடுத்தது 15 நாள் கூட போடலாம். நீங்க 15 நாள் கூட போடலாமே. சரிங்க ஐயா. ஆனா 15 நாள் போட தினம் நீங்க சந்திக்கணும். தனிப்பட்ட மட்டும் பேசிட்டே இருக்கணும். சரிங்க ஐயா. இன்னும் அவங்க பத்மாவே இன்னும் தயாராகல. பத்மாவே நான் தயாராகல ஐயா. நீங்க இந்த 180 நாள் இதையும் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொன்னனால சரி. அது கரெக்ட் தான். மதியம் அது எப்படின்னா அது வேகமா கொஞ்ச நாள் இந்த தைரியம் கொடுப்போம். அந்த 180 நாளுங்கிறது ஏதாவது பிரச்சனை டக்குன்னு சாப்பிட்டு சைவ உணவு சாப்பிட்டு முடிச்சுக்கிட்டு மறுபடியும் தொடங்கணும். அது அந்த குறிப்பு பொதுவானது. அந்த குறிப்பு அடுத்தது வந்து வேகமா உருவாக்குறது. அடுத்தது வேகம் பண்றது. என்னது? அது பொது. நல்லா படிக்கிறியா, நல்லா சரியா, அடுத்தது அதுக்காக 150 நாள் வச்சுட்டு இருக்க முடியாது. சரி நல்லா சரியா 4 நாளுக்கு ஒருக்கா. என்னது? மட்டமா இருக்கிறவங்க தானே 150. வணக்கம். மட்டமா இருக்கிறவங்க தான் 150 நாள். நீங்க சொன்ன மாதிரி 2 நாள் கழிச்சு தான் என்ன சாப்பிட்டனால உடம்பு ஆரோக்கியம் தான். இது ஒண்ணும் பண்ணலையா? அந்த 48 பண்ணிருக்காரு பாருங்க அவரு. நான் தண்ணி மட்டும் தான் குடிச்சிட்டு இருக்கேன் கீதா. நல்லது. இன்னைக்கு சாயங்காலம் எத்தனை உங்களுக்கு? ரைட்டு. அப்ப உங்களுக்கு அப்ப 24 மணி நேரம் ஆகுது. பெரிய வெற்றிங்க. 24 மணி நேரத்துக்கு இருக்கா ஒரு உணவு சாப்பிடுறது பெரிய வெற்றி. நேத்து 6 மணிக்கு சாப்பிட்டேன் ஐயா. இதோட இன்னைக்கு 6 மணிக்கு தான் சாப்பிடுவேன். தண்ணி தான் குடிச்சிட்டு இருக்கேன். பாருங்க எவ்வளவு கணிதத்தை பேசுறீங்க. ஆரம்பத்துல பேச்சே வராது அவங்களுக்கு. முகம் டல்லா இருந்தது. முகமே பளிச்சு நிக்குது. வீடியோ ஆன் பக்கம் கடகடன்னு பேசிட்டு இருந்து இப்ப கணீர் பேசுறீங்க. வீடியோ அமிச்சேன் ஐயா, பாத்தீங்களா? கால் அழகா ஆட்டுறீங்க. தூரி ஆட்டுற மாதிரி அழகா ஆட்டுறீங்க. இதுக்கு மேல என்ன வேணும்? முட்டி பரவாயில்ல ஐயா. காலையில கொஞ்சம் டைட்டா இருக்குன்னு உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன்ல. இப்ப பரவாயில்ல ஐயா. ஃப்ரீயா இருக்கு. குளிச்ச பிறகு கொஞ்சம் பரவாயில்ல. அல்ல சரியா. அடுத்தது நீங்க 36 மணி நேரம் போட்டுக்கலாம். இன்னைக்கு சாயங்காலம் சாப்பிட்டுட்டு 36 மணி நேரம் போட்டுக்கலாம். 36 மணி நேரம். சரிங்க ஐயா.
36 மணி இந்த சரிங்க. பேரிச்சம்பழம் லட்டு செஞ்சுக்கலாம். உலர்பழ கண்டு செஞ்சு ஒரு நாள் பயிற்சி பண்ணலாம். சரிங்க. சரிங்க ஐயா. எனக்கு செஞ்சு எனக்கு படம் அனுப்புங்க. சாயங்காலம் எனக்கு படம் எல்லாரும் படம் அனுப்புங்க. எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் லட்டு செஞ்சு அந்த உருண்டை செஞ்சு அந்த உலர்பழ கண்டு செஞ்சு எனக்கு எல்லாரும் அனுப்புங்க. அதுல 36 மணி நேரம் 48 மணி நேரம் போடலாம். அல்லது 36 மணி நேரம் ஐயா போடலாம். ஐயா இப்ப அமிச்சிடறேன் ஐயா. இப்ப சாப்பிட வேண்டியதை உங்களுக்கு அமிச்சிடறேன் பாருங்க. அதான் செஞ்சுக்கிறேன் நான் இன்னைக்கு. பரவாயில்லையே. பாருங்க டக்கு டக்குன்னு முந்திட்டாரு பாருங்க அவரு. ஏன்னா இது வந்து பாண்டிச்சேரியில அந்த வடமங்கலத்துல எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுத்தேன். இந்த மாதிரி நீங்க சாப்பிட்டதே இல்லைன்னாங்க. அட போயா, ஐயோ இதே சிம்பிள். அது பசி தாகத்தை பயங்கரமா சாதாரண உணவு போகாம பசி தாகத்தை கட்டுப்படுத்திடும். அப்புறம் பசி தாகத்தை கட்டுப்பட்டு நீர்பயிற்சி செய்யறதுக்கு ரொம்ப எளிமையா இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க 2 நாள் கழிச்சு கொஞ்சம் காய்கறி நல்லா ஏதோ ஒரு கடைசில் கீரையோ அல்லது முருங்கைக்காயோ அல்லது ஏதோ ஒரு கத்திரிக்காயோ ஏதோ ஒண்ணு, வெங்காயமோ தக்காளியோ ஏதோ ஒண்ணு அல்லது ஏதோ ஒரு காய் வச்சு அது பீட்ரூட் வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா இருக்கும். பீட்ரூட் பொரியல் தக்காளி போக போட்டு நல்லா அடிச்சு அது பொரியல் பண்ணி கொஞ்சம் தேங்காய் போட்டு வணக்கி சாப்பிட்டோம்னா அந்த 48 மணி நேரம் குறைந்த உணவுல இருக்கிற மலச்சிக்கல் இதை அடிச்சுட்டு வெளியே இந்த டப்புன்னு அடிச்சுட்டு வெளியே போயிடும். மறுபடியும் ஒரு 48 மணி இப்படியே பண்ணிட்டே இருந்தோம்னா அப்படியே புற்றுநோய் என்ன புடலங்காய் எல்லாம் ஓடியே போயிடும். அப்ப வயிறு திருப்தியா இருக்கிறப்ப அப்ப வயிறு திருப்தியா இருக்கும். அப்ப கம்முன்னு விட்டுறணும். அப்புறம் வயிறு அதே சுத்த தேகத்தில் சுத்த ரத்தம் ஆயிடுச்சுனாவே உங்களுடைய அந்த பசிங்கிற உணர்வு, பசிங்கிறது ஒரு போலி உணர்வு, பசிங்கிறது பொய், பசிங்கிறது அது பல கோடி ஆண்டாக ஏமாத்திட்டு இருக்கிற நோய். அது விலங்குகளுக்கு இருக்கலாம், மனிதனுக்கு இருக்கக்கூடாது. விலங்குகளுக்கு நாட்டு சக்கரை போடணும், கருப்பட்டி இருக்கு அதை போட்டாங்க. அதுவும் போடுங்க. சரி போடுங்க. ஒரு டம்ளர்ல அளந்துக்கிட்டாங்க ஐயா. அளந்துங்க. அன்னைக்கு ஒண்ணு கொண்டு வந்தீங்களா அருமையா ஒரு சின்ன வேர்க்கடலை மாதிரி கொண்டு வந்தீங்களா ஒரு டப்பா பார்த்தேன். அந்த டப்பால ஒண்ணு போடுங்க. அந்த அளவுக்கு சர்க்கரை போடுங்க. ஒரு 2 ஏலக்காய் போடுங்க. ஒரு அரைங்க. 4 சுத்த பொருள்னு அரைச்சிங்கன்னா நல்லா ஆயிரும். அதுக்கப்புறம் அதே இடைக்கு பேரிச்சம்பழத்தை எடுங்க. கொட்டையில இருந்து எடுத்துட்டு மெல்ல மெல்ல சுத்துங்க. புது ஆயிரம் அற்புதமா மனமா இருக்கும். சரிங்க ஐயா. நல்ல எண்ணெய் சத்து, பயங்கரமான எண்ணெய் சத்து. 6ஆம் தேதி அங்க வந்த அன்னைக்கு ஐயா 44.500 44.5 கிலோ இருந்தேன் ஐயா. 8ஆம் தேதி 44.70 இருந்தேன் ஐயா. அப்புறம் 9ஆம் தேதி 44.60. அப்புறம் 10ஆம் தேதி பாத்தீங்கன்னா 44.15 44.15 44.5 4 நாள் அதேதான் ஐயா. அப்புறம் பார்த்தா அதே இடம்தான் ஐயா. ஆனா 20% தான் நல்லா இருக்குதுங்கிறீங்க. ஆச்சரியமா இருக்கு. அன்னைக்கு எப்படி வேகமா நல்லாச்சு? கடன்னு 20 நல்லாச்சு. ஆமா நல்லா இருந்தது. அந்த குடத்துல தண்ணி தூக்கிட்டு போனா அந்த இடத்துல வைக்க முடியாதுங்க ஐயா, ரொம்ப வலிக்கும். ஆனா அன்னைக்கு தூக்கிட்டு போனேன், கொஞ்சம் கூட வலி இல்ல. ஆனா இப்ப உட்கார்ந்து இருக்கும் போது வலி தெரியுது. முன்ன அளவுக்கு இல்ல, கொஞ்சம் நேரம் ஆனா வலி தெரியுது. இருக்குதுல்ல 6 மாசம் இருக்குதுல்ல. அதனால என்ன குறைஞ்சிட்டு வருது. அப்புறம் என்ன கணீர் பேசி நீங்களும் அப்படிதான் கணீர் பேசுறீங்க. அப்பப்பான்னு பேசிட்டு இருந்தீங்க. இப்ப நல்ல கணீர் பேசுறீங்க. எல்லாரும் பாருங்க. எல்லாரும் தான். நீங்களும் நல்லா கணீர் பேசுறீங்க. தொண்டையில கபம், நுரையீரல் நல்லா வேலை செய்யுது. நுரையீரல் நல்லா வேலை செய்யுது. சுவாசம் உள்ள போயிட்டு இதுதான் பரிணாம அறிவியல். இதுதான் நீங்க வாத பித்த கபத்தையே நிறுத்துறீங்க. இப்ப காலையில இருந்து சாயங்காலம் நீர் பயிற்சி பண்ண என்ன தெரியுமா? பிறவி நோயே அறுக்குறீங்க. பிறவி நோயவே 12 மணி நேரம் அறுத்துட்டு அப்புறம் சுத்தப்படுத்துறதுக்கு ஒரு சைவ உணவு சாப்பிடுறீங்க. அப்புறம் மறுபடியும் சுத்தப்படுத்துறது சைவ. அப்ப பிறவி நோய் அறுத்து ஏற்கனவே சாப்பிட்டதெல்லாம் வெளியே எடுக்கிறீங்க. அந்த ஏற்கனவே சாப்பிடுறதுக்கு தான் ஒரு வேளை உணவு கட்டாயங்க சொல்றது. இப்ப சோனம் வாங்சாங் இருக்காராம், பெரிய பெரிய சயின்டிஸ்ட். பாருங்க என்ன நாடே அலறுது பாருங்க. உண்ணான் நோன்பு இருப்பது அவருடைய உண்ணான் நோன்பு சட்டத்துக்கு எதிரானதல்ல. உண்ணான் நோன்பு இருந்துதான் காப்பாற்ற முடியும். நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றம் தெளிவு பண்ணி காந்தியடிகள் உண்ணான் நோன்பு இருந்தா இறங்கி வந்து சமரசம் பண்ணுவாங்க. என்னது அது அகிம்சை போராட்டம். உச்ச நீதிமன்றம் பலதடவை சொல்லி உண்ணான் நோன்பு என்பது அவரோட உரிமை. அது மக்கள் வந்து அரசாங்கம் இறங்கி வந்து சமரசம் பண்ணணும்னு சொல்லுது. அந்த ஒழுக்கம் வந்து எவனுக்கு இருந்தது? பிரிட்டிஷ்காரனுக்கு இருந்தது. இந்த மானங்கட்ட இந்த அரசுக்கு அறிவு கிடையாது. புரியுதா? இவனுக்கு வெள்ளைக்காரனுக்கு போரிட்டதே கிடையாது. இந்த இப்ப இருக்கிற அரசாங்கம் வெள்ளைக்காரனுக்கு சம்மதமே கிடையாது. புரியுதுங்களா? வெள்ளைக்காரனுக்கு சோப் போட்டு திருடி இந்த கூட்டம் தான் இது. ஆகையினால அவர் இறங்கி வர்றாருல்ல. அப்ப உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லி இருக்குது? இறங்கி வந்து சமரசம் பண்ணுங்கிறாரு. உலகத்திலே வந்து உண்ணான் நோன்பு நாட்டி விட்டுரு. அப்புறம் 20 பசங்க 1 கோடி பேர் சேர்ந்துருக்கானுங்க. அடிச்சு நொறுக்குது. கை வச்சு என்ன தெரியுங்களா? புரட்சி உண்டாயிரும். என்னது அல்ல அத்தனை பார்லிமெண்ட் பூந்து அத்தனை பேர்த்த அடிச்சு நொறுக்குன்னு என்ன 1 கோடி பேர் சேர்ந்து என்ன ஒன்றும் பண்ண முடியாது. புரட்சிக்கு முன்னாடி சட்டம் செல்லாது. புரட்சிக்கு முன்னாடி
சட்டம் செல்லாது. ம். இப்ப வெள்ளைக்காரன் எதிர்த்து அடிச்சு காட்டி தானே விடுதலை கொடுத்துட்டு போனா. ம். அவன் என்ன சட்டம் போட்டுருவீங்க? மக்கள் வெகுண்டு இருந்தால் முடிச்சு போச்சுக்க. அவன் என்ன சொல்றான்? இந்த கல்வி முறையை ஒழிக்கணுங்கிறான் இல்லையா? ம். செய்முறை கல்விக்கு வரணுங்க. சோனம் வாங்ஸ் அதான் சொல்றாரு, செய்முறை கல்வி தான் வரும், ப்ராஜெக்ட் அச்சீவ்மெண்ட் வரும், இந்த கல்வியை ஒளிடாங்கிற. கரெக்டா தான் அவர் பேசுறாரு. அவர் மிகப்பெரிய விஞ்ஞானிங்க. யாருங்க? சோனம் வாங்ஸ். உலக புகழ் பெற்றவர் அவரு. ம். இந்தியாவில் லடாக்ல வந்து பாத்தீங்கன்னா சூரிய மின்சாரம் அவங்க மக்களுக்கு அறிவியல் ரீதியாக சிந்தி கொண்டு இருக்கிறாரு. அறிவியல் ரீதியாக சிந்திக்க வேணுங்கிறாரு. இவனுக்கு உட்காந்துட்டு வெள்ளைக்காரன் கல்வி உட்காந்துட்டு IAS IIT வச்சுட்டு ஏமாத்திட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிறானுங்க முண்டங்க. உச்ச நீதிமன்றம் தலையிட்டு ஹைகோர்ட் தலையிட்டு தான் உடனே யாரும் வலுக்கட்டம் வாயில திணிக்க கூடாது. புரியுதுங்களா? வலுக்கட்டம் வாயில திணிக்க கூடாது. உண்ணாநோம்பு இருக்கிறவன் வந்து அவன் விரும்பாத வரைக்கும் யாரும் உள்ள திணிக்க முடியாது. யாரு ம். திணிச்சான சட்டத்துக்கு எதிரானது. திணிச்சா சட்டத்துக்கு அவன் உயிரை கொடுக்குறான். அந்த உச்ச நீதிமன்ற காந்தியடிகள் எதுக்கு இருந்தாரு? காந்தி உண்ணாநோன்பு இருந்ததா வெள்ளைக்காரன் திருத்தினாரு? காந்தி உண்ணாநோன்பு இருந்ததா? வெள்ளைக்காரன் திருத்தினாரு. ஆமா, உண்ணாநோன்பு இருந்தாலே வெள்ளைக்காரன் பயப்படுவாங்க. பயந்து எப்ப அவ்வளவு பயந்துனே இருப்பான். என்ன நடக்கும்போது பயப்படுவான். வந்து இறங்கி வந்து அவ்வளவு ஆசைப்படுவான். நேரம் வந்து சந்திச்சு என்ன கோரிக்கை அப்ப நிறைவேற்றிட்டு போயிடும். இந்த முண்டங்கள் இத்தனை நாள் உட்கார்ந்து இருக்கானு இவனெல்லாம் யாருங்கிறீங்க? மதவாதிகள். என்னது? கொடூரமானவனுங்க. கொடூரமானவனுங்க. அட்டேங்க அப்பா. இப்ப பாரு, 2 பேரும் இந்த 2 கல்வி அமைச்சர் ராஜினாமா பண்ணணும், பிரதமர் ராஜினாமா பண்ண கோரிக்கை வைக்கிறாங்க. அதுதான் கரெக்ட். ஐயா இப்ப வந்து ஒரு சந்தேகங்க ஐயா, அவருக்கு வந்து இந்த மாதிரி எனிமா கொடுத்தா சரியாயிருன்னு சொல்லி இங்க இருந்தெல்லாம் மெசேஜ் எல்லாம் எதுவும் பண்ண முடியாதுங்களா ஐயா? பண்ணுங்க, தகவல் கொடுக்க முடியாது. பண்ணுங்க. நீங்களும் போடுங்க, உங்க யூடியூப்ல போட்டு விடுங்க. நான் தான் சோனம் இன்னைக்கு தலைப்பென போட சோனம் வாங்ஸி இனிமா கொடுத்தா சரியா போயிடும். அதுக்கப்புறம் இனிமா கொடுத்துட்டு கொஞ்சோன்னு ஏதாவது ஒரு எலுமிச்சப்பழ ஜூஸ் சாப்பிட்டா சரியா போயிருங்க. எலுமிச்சப்பழ ஜூஸ் சரியா போயிருங்க. தேன்கள். ஆமா, அவர் ஒண்ணும் பண்ணாது. அவர் தொடர்ந்து நுண்டானும். அவர் 1000 நாளுக்கு உண்ணாநோன்பு எனக்கு ஜீரம் சர்மிளா வந்து உண்ணாநோன்பு இருந்ததான் புரட்சி பண்ண. அவர் ஜீரம் சர்மிளா எடுத்து போட்டு பாருங்க. ஜீரம் சர்மிளான்னு போட்டு பாருங்க. அந்த அம்மா உண்ணாநோன்பு பூரா ராணுவத்தை வச்சு அட்டகாசம். ராணுவத்தை வச்சு கற்பழிக்கிறது என்ன வேலை? ராணுவம் போனவங்க கற்பழிப்பு தான் நடக்கும். நான் ராணுவத்தில் இருந்தவன் தான். நானும் ராணுவத்தில் இருந்தவன் தான். ராணுவம் என்ன பண்ணுன்னு எனக்கு தெரியும். எல்லாம் கற்பழிப்பு, வன்முறை, இதுதான் பண்ணுவானுங்க. அங்க யாரும் உத்தமன் கிடையாது. காவல்துறை யாரும் உத்தமன் கிடையாது. ராணுவத்துல எவனும் உத்தமன் கிடையாது. எல்லாரும் பாலியல் வன்முறை பண்றவன் தான். புரியுதா? எவனா ஒருத்தர் நல்லவன் இருப்பான், எவனா ஒருத்தன் நல்லவன் இருப்பாங்க. காவல்துறை என்னங்கிறீங்க? காவல்துறை என்பது அரசியல்வாதிகளுடைய தப்பை மறைச்சு நீதிமன்றத்துக்கு தெரியாம செய்யறது காவல்துறை வேலை. மக்களை காக்காறதெல்லாம் கிடையாது. அவன் எல்லாத்தையும் உண்ணாநோன்பு இருக்கிறவன போய் அடுக்கிறது எப்படிங்க கரெக்டா இருக்க முடியுமா? அடிக்கிறானே எல்லாத்தையும். அது எப்படி டெய்லி உயர்நீதிமன்றம் பாட்டு உட்கார்ந்துட்டு இருக்குது? கை எடுக்க உண்ணாநோன்பு கூட போய் அடிக்கலாமா? முதல்ல உண்ணாநோன்பு இருக்கிறவன அடிக்கலாமா? முதல்ல அவன் அகிம்சையில உட்கார்ந்து இருக்கிறான். என்னது உயிரை கொடுத்து உட்கார்ந்து அவனை போய் அடிக்கிறீங்க? அது கல்லூரி மாணவர்களை அடிக்கலாமா? முதல்ல அவன் என்ன பண்ணிட்டு இருந்தா? அவங்க கிட்ட கையில துப்பாக்கி. அடுத்து என்ன பண்ணா? அவனை தடி எடுக்க ஆரம்பிச்சு என்ன வைங்க நீங்க? 1 கோடி பேர் தடி எடுத்து என்ன வைங்க நீங்க? ஆளுக்கு ஒரு தடி எடுத்தா என்ன ஆகும்? காவல்துறை என்னாகும், நீதிமன்றம் என்னாகும், அங்க இருக்கிற ஆர்மி என்ன ஆகும்? நொறுக்கிடுவாங்க பசங்க. புரியுதுங்களா? அத்தனை பேர் 20-25 வயசு பையன். ஒருத்தர் செத்துட்டான்னு வச்சுக்க, ஏதாவது சுட்டு ஒருத்தர் செத்துட்டான்னு போச்சு, அவ்வளவுதான், தீ பிடிச்சிரும். மாணவர் நினைச்சாங்கன்னா மாத்திடுவாங்க. மாணவர் நினைச்சாங்கன்னா எனக்கு இந்த விஜய் வந்து மாத்திலியா எல்லாருமே? திடீர்னு மாத்திலியா எல்லாரும்? அல்ல இந்த ஓடுகாலி பசங்க அவன் லொட்டு லொசுக்கு ஒரு அளவும் தெரியாதவன் ஆட்சியவே மாத்திட்டு போயிட்டான். அவன் அத்தனை பேர் படிச்சு IIT படிச்சிருக்கான், JET படிச்சிருக்கான், DBT படிச்சிருக்கிறான், JEE எக்ஸாம் எழுதியிருக்கான், நீட் இத்தனையும் எழுதியிருக்கிறான். அப்புறம் அவனுக்கு என்ன பண்றது? இயற்கை அவனுக்கு பாடம் கொடுத்துரும். இயற்கை அதெல்லாம் பார்த்து நீங்க திருந்தோணுங்க. பரமேஸ்வரர் திருந்தோணும், மூட்டு வேலி கீதா தேங்கணும், பாண்டிச்சேரி அறவாளி திருந்தோணும். என்னது? ஏன் அவர் சாகவில்லை? நான் கேக்குறேன், ஏன் அந்த நான் 2 நாளா பேசிட்டு நேத்து பேசுறேன், முந்தாரத்தையும் பேசுறேன். இப்ப வந்து அந்த சோனம் வாங்ஸுவே எடுத்துக்கலாம், அவர் இருக்கட்டும். ஏன் 21 நாள் அவர் சாகல? சொல்லுங்க பாக்கலாம். நீங்க இதை 1 நாள் பயிற்சி இல்லைன்னா ஐயோங்கிறீங்களா? ஏன் 21 நாள் அவர் சாகவில்லை? இப்ப என்ன சொல்றாங்க? உள்ளுறுப்பு நன்றாக இருக்கிறது. உடல் வந்து 9.5 கிலோ குறைந்து இருக்கிறது. அதை தவிர வேற ஒன்றும் இல்லை.
கவனித்து வருகிறோம். உள்ள எதுவும் திணிக்க முடியாது. திணிச்சேன்னு வச்சு திணிச்சேன்னு அகிம்சைக்கு எதிரானது. அவன் அகிம்சையில உட்காந்துருக்கான், அவன் எதுவும் பண்ணக்கூடாது. புரியுது? கை வச்சான்னு நீ உச்சநீதிமன்றம் எச்சரிக்கை கொடுக்கும். உச்சநீதிமன்றத்துல வந்து உண்டாண்டு இருக்கக்கூடாது சட்டமே கிடையாது. உண்டாண்டுக்கு அனுமதி வாங்கணும்னு அவசியமே இல்லை. புரியுதா? அது காந்திய கொள்கை. யாருடைய கொள்கை? காந்திய கொள்கையில இருக்கிறவன போய் நீ கை வைக்கலாமா நீ? காந்தி 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 சிலை இல்லாத நாடே கிடையாது. காந்தி சிலை இல்லாத நாடே இல்ல. எல்லா நாட்டிலும் காந்தி சிலை இருக்குது. எங்கேயாவது இருக்குது உலகத்துல ஏவன் தலையாவது இருக்காது. காந்தி சிலை எல்லா நாடுகளும் இருக்குது. காந்தி சிலைகள்ல 200 நாடுகளும் இருக்குது. ஏங்க மற்ற காந்தி இந்த காந்தி வந்து காந்தி சிலை வைக்கிறேன்னா அப்புறம் அந்த நாடு எவ்வளவு வைராக்கியமா இருக்கும் பாருங்க. ஆப்பிரிக்காவோட காந்தி சிலை இருக்கு. எல்லா நாடுகளும் காந்தி சிலை இருக்கு. இங்க இவன் சிலையை வச்சுங்களா பார்க்கலாம். நம்ம கூத்தாடி சிலையை வச்சுங்களா பார்க்கலாம். ஒரு அகிம்சைவாதி பிரிட்டிஷ்காரன் போட நோன்புலயே துரத்தினாரு இல்லையா? அவருதான் சொன்னாரு தாய்மொழியில் கல்வி வேண்டும்னாரு. அவருதான் தாய்மொழியில் கல்வி வேண்டும், கிராமத்துக்கு செலவுன்னு சொன்ன. எவன் கேட்டீங்க? தாய்மொழியில் கல்வி வேண்டும், பிற மொழியில் இருக்கிற கருத்துக்களே மொழிபெயர்த்து படிக்க வேண்டும் சொன்னவரும் அவர் தான். அவர் என்னமா அதுக்குள்ள சுட்டு கொண்டு போட்டானுங்க. அதுக்குள்ள மதவாதி சேர்ந்து RSS மதவாதிகள் சேர்ந்து கொண்டே போட்டானுங்க. அவரு ராம் தான் செத்து போனார். அவரு ராம் இவன் ராம் நாட்டுல கொள்ளையடிச்சிட்டு இருக்கிறானுங்க. ராம் சொல்லிட்டு ராம்நகர் கோயில்ல 1000 கோடி கொள்ளையடிச்சிருக்கானுங்க. என்ன பண்ணி தொலைகிறது? இப்படித்தான் அந்த பணத்தாசை யாரைத்தான் விடுது? பணத்தாசை கோயில் உண்டே திருடுறான அப்புறம் என்னங்க சொல்றது? அப்ப கடவுள் இருந்தா தண்டை கோயில்ல போய் திருடுறான அப்புறம் என்ன சொல்றது? அது கோயில் கிடையாது. நம்ம உடம்புதான் கோயில். நம்ம உடம்புதான். ஆமா, அதை செய்யுங்க. அப்புறம் மறுபடியும் பேசுவோம். ஒன்றும் பயப்படாது. இந்த உணர்வுகளை கண்டிலே செய்யலாம். எது முடியுதோ செய்யுங்க. அது உங்களுக்கு எது இருக்குதோ அது செய்யுங்க. இது ரொம்ப எளிமைங்கிறேன். அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம பேசத்தானே போறோம். சாயங்காலம் பேசத்தானே போறோம். சந்தேகம் இருந்தா கூப்பிட்டு கேளுங்க. சந்தேகம் இருந்தா கூப்பிட்டு கேளுங்க. நான் சொல்றேன். ஒண்ணும் ஆகாது பாரு, நல்லா இருக்கு. ஒண்ணும் ஆகாது. நீர் போயிட்டே இருக்குது. நான் வந்து தொடர்ந்து இருக்க போறதில்ல. அப்பப்போ ஒன்னா 24 மணி நேரத்துக்கு ஒருக்கா முறிக்கிறோம், அல்லது 36 மணி நேரத்துக்கு ஒருக்கா முறிக்கிறோம், அல்லது 48 மணி நேரத்துக்கு ஒருக்கா முறிக்கிறோம். இதுக்கு மேல எப்படி? 48 மணி நேரத்துக்கு ஒரு முடிச்சு மறுபடியும் பண்ணலாம். அப்புறம் அப்படியே 72 மணி நேரம் 72 மணி நேரம் போட்டீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கு. 72 மணி போட்டீங்கன்னா நீங்க உள்ள இருக்கிற அங்க இருக்க பிறவி நோய்க்கு தான் வைத்தியம் பண்றீங்க. அந்த பிறவி நோய் சுரக்க கூடாதுங்கிறது. அப்ப அந்த 3 நாளாவது சைபர்ல இருந்துச்சுன்னா எல்லா நோயும் குணமாயிட்டு வரும். ஏன்னா இளைத்திருப்பான் யோகிங்கிறான். அந்த எடை கவனிச்சுட்டு வரணும். தினம் எழுதிட்டு வரணும். இளைத்திருப்பான் யோகி. நீங்க 3 நாள் போடுங்க, அந்த வழியே இருக்காது. என்னது போட்டு பார்த்துட்டு கூப்பிட்டு சாயங்காலம் நம்ம ஒரு 6:30 அல்லது 8:30 பேசலாம். நன்றி, வச்சிடுறேன்.